Hello everyone, welcome to Chennai Dream Institute. So 14th October குறிய current affairs நம்ம பார்த்துடலாம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி கவர் பண்ண போகிற நியூஸ் ஆர்டிகல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் ஐட்டம் பாருங்கள். பஞ்சாப் அன்ஹாப்பி ஆஃப்டர் சென்டர் என்ஹான்சஸ் பவர்ஸ் ஆஃப் பிஎஸ்எஃப். அதாவது உங்களுக்கே தெரியும், நம்ம செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் வந்து நிறையா இருக்கும். லைக் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆர்மி இருக்குது, நேவி இருக்குது, ஏர்ஃபோர்ஸ் இருக்குது. அதே மாதிரி அந்த ஆர்மியில் மிலிட்ரி டிஃபென்ஸில் வந்து நமக்கு நிறைய ஃபோர்ஸஸ் இருக்குது. நம்ம சிஆர்பிஎஃப் அப்படின்னு சொல்லுவோம், சிஏபிஎஃப் அப்படின்னு சொல்லுவோம், பிஎஸ்எஃப் அப்படின்னு சொல்லுவோம், தென் இண்டோ டிபெட்டன் போலீஸ் ஃபோர்ஸ் ஐடிபிபி அப்படின்னு சொல்லுவோம். இப்படி நிறைய சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் வந்து இருக்குது. ஸோ அதில் ஒன்று தான் இந்த பிஎஸ்எஃப் அப்படிங்கிறது, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். ஓகே, ஸோ இந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸோட பவர்ஸை வந்து நம்ம சென்டர் வந்து ரீசெண்டாக இப்போ வந்து இன்னும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து பஞ்சாப்க்கு வந்து பிடிக்காமல் இருக்குது. தே ஆர் அன்ஹாப்பி அபவுட் இட். ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பிஎஸ்எஃப் வந்து நமக்கு 1965 கொண்டு வந்தோம். எப்படின்னா நமக்கு அந்த டைமில் தான் இந்தியா பாகிஸ்தான் வார் நடந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ரைஸ் பண்ணது தான் இந்த பர்டிகுலர் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படிங்கிறது. இது வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் சிஏபிஎஃப் அப்படிங்கிறது சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் கீழே இயங்கக்கூடியது. ஓகே, ஃபங்க்ஷன் ஆகக்கூடியது. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் வந்து இந்த ஹோம் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி கீழே இருக்கும். மற்றபடி ஏதாவது ஒரு மிலிட்ரி கண்ட்ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியோட இன்வால்வ்மெண்ட்டும் வரும். ஓகே, ஸோ ஏன்னா டிஃபென்ஸும் இருக்கும், நமக்கு இன்டர்னல் செக்யூரிட்டி இஷ்யூ ரிலேட்டட் அப்படிங்கிறப்போ ஹோம் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியும் இன்வால்வ்மெண்ட்டோட வரும். ஸோ அந்த வகையில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் நமக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே இருக்குது. அண்ட் இந்த பிஎஸ்எஃப் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் சிஏபிஎஃப், சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ். அப்போ மற்ற ஃபோர்ஸஸ்லாம் நான் இப்போ சொன்னேன் இல்லையா, லைக் சிஏபிஎஃப்ல ஐடிபிபி இண்டோ டிபெட்டன் பார்டர் போலீஸாக இருக்கட்டும், இல்லை சென்ட்ரல் சிஎஸ்ஐஎஃப் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸாக இருக்கட்டும், சிஆர்பிஎஃப் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸாக இருக்கட்டும், தென் நேஷனல் செக்யூரிட்டி கார்ட்ஸ், இவங்க எல்லாருமே வந்து சிஏபிஎஃப் தான். ஸோ சிஏபிஎஃப் கீழே உங்களுக்கு இப்படி நிறைய ஃபோர்ஸ் வருது. அதில் ஒன்று தான் இந்த பிஎஸ்எஃப் அப்படிங்கிறது. அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ் தெரியும் இல்லையா, ஸோ அது கூட உங்களுக்கு பார்ட் ஆஃப் சிஏபிஎஃப் தான். ஓகே, ஸோ சிஏபிஎஃப்ல உங்களுக்கு சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் கீழே இருக்கிறது. அதில் வந்து நிறைய ஃபோர்ஸஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் பிஎஸ்எஃப் ஃபார்ம் பண்ணது 1965 எஸ்பெஷலி ஆஃப்டர் இண்டோ பாகிஸ்தான் வார். அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்எஃப் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியன் டெரிட்டரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இதுதான் நமக்கு பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அந்த நேம்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பார்டரில் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது மேஜராக பார்த்தீங்கன்னா எங்கே டிப்ளாய் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நமக்கு இந்தியா இப்படி வருது அப்படின்னா இந்த பக்கம் நமக்கு பாகிஸ்தான் வந்துடும் கரெக்டாக. அதே மாதிரி இந்த பக்கம் நமக்கு பங்களாதேஷ் வந்துடும். ஸோ இந்த பக்கம் நமக்கு இண்டோ பாகிஸ்தான் பார்டர், தென் இந்தியா பங்களாதேஷ் இன்டர்நேஷ்னல் பார்டர், 2 இன்டர்நேஷ்னல் பார்டர் இருக்குது. இந்த பக்கம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்ஓசி லைன் ஆஃப் கண்ட்ரோல். இது வந்து நம்ம ஆர்மி பீப்புளோடு சேர்ந்து அங்கேயும் வந்து நமக்கு பிஎஸ்எஃப் இருப்பாங்க. ஓகே, ஸோ பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இந்த 2 இன்டர்நேஷ்னல் பார்டரை மேஜராக கைட் பண்ணக்கூடியது, மேஜராக ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது தான் இந்த பிஎஸ்எஃப் அப்படிங்கிறது. அண்ட் நமக்கு இந்த பக்கம் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லல, நமக்கு குஜராத் சைட் சர்க்ரீக் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வளைகுடா மாதிரி வரும் அது. அண்ட் தென் இந்த பக்கம் நமக்கு சுந்தர்பான் டெல்டாஸ் இருக்கும், பே ஆஃப் பெங்கால், வெஸ்ட் பெங்கால் சைடு கரெக்டாக. ஸோ அந்த பக்கம் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது. அண்ட் பிஎஸ்எஃப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏர், வாட்டர், இப்போ வாட்டர்ஸில் நம்ம பார்த்தோம் இல்லையா, அரேபியன் சீ சைடு, பே ஆஃப் பெங்கால் சைடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நேவி, மரீன் ரெஜிமெண்ட் எல்லாமே வந்து இவங்கள்ட்ட இருக்குது. கமாண்டோ யூனிட்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. அண்ட் எப்பப்போ இவங்களோட சர்வீஸ் வந்து தேவைப்படுதோ, லைக் ஈவன் டியூரிங் த டைம் ஆஃப் டிசாஸ்டர்ஸ், நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், அப்போ கூட இவங்களோட ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா கூப்பிட்டுக்குருவாங்க. அண்ட் ஆல்சோ நமக்கு யூஎன் பீஸ் கீப்பிங் சர்வீஸ், அந்த யூஎன் பீஸ் கீப்பிங் மிஷனுக்கு வந்து சர்வ் பண்ணுறதுக்கும் இதில் பிஎஸ்எஃப்லேருந்து போவாங்க, கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியன் டெரிட்டரிஸ் வந்து பிஎஸ்எஃப் தான். அண்ட் இப்போது நியூஸ் ஐட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பார்டர் பார்த்தோம் இல்லையா, லைக் இந்த பக்கம் நமக்கு வந்து பஞ்சாப் வந்துடும், பாகிஸ்தானோட பார்டர் ஷேர் பண்ணுறது. அதே மாதிரி நார்த் ஈஸ்ட் சைட் பார்த்திங்கன்னா சைனாவோட, பூட்டானோட பார்டர் ஷேர் பண்ணுறது அஸ்ஸாம், தென் வெஸ்ட் பெங்கால், இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் வரும் கரெக்டாக. ஸோ இந்த ஸ்டேட்ஸ்லாம் நமக்கு இன்டர்நேஷ்னல் பார்டர்ஸ் வந்து ஷேர் பண்ணுது, மற்ற கண்ட்ரியோட அவுட் சைட் இந்தியா பார்டர் ஷேர் பண்ணுது. ஸோ அங்கே இருந்து ஆல்மோஸ்ட் இயர்லியர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு 5 to 15 கிலோமீட்டர் தான் இருக்கும் அவங்களோட லிமிட். பிஎஸ்எஃப் ஃபோர்ஸ் வந்து அங்கேருந்து
இப்போது இந்த பார்டர் இங்கே இருக்குது அப்படின்னா இங்கேருந்து ஒரு 5 to 15 கிலோமீட்டர் தான் அவங்க பிஎஸ்எஃப் ஃபோர்ஸோட ஒரு ஆதிக்கம் இருக்கும். அவங்களோட பவர்ஸ் வந்து அங்கே யூஸ் பண்ணுற மாதிரி டிரெக்டாக, ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கீழே இருக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் இல்லையா அது, அதனால். ஸோ மற்றபடி வந்து எல்லா கண்ட்ரோலும் அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். பட் இப்போது புதுசாக கொடுத்துருக்குற ஆர்டரில் 50 கிலோமீட்டர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, 50 கிலோமீட்டர் வரைக்கும் அரெஸ்ட் அண்ட் சர்ச் அண்ட் சீஸ் இது எல்லாமே வந்து 50 கிலோமீட்டர் அந்த பார்டர் ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து 3 ஸ்டேட்லையுமே, அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால், இந்த பக்கம் பஞ்சாப். ஸோ இதுதான் பஞ்சாப்க்கு வந்து தே ஆர் நாட் ஹாப்பி வித் இட். என்ன அப்படின்னா இது வந்து எங்களோட ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஒரு இதில் தலையிடுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்ட் இந்த ஆர்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்பெஷலாக பிஎஸ்எஃப் ஆக்ட் அப்படின்னே ஒன்று இருக்குது, 1968 கொண்டு வந்தது தான். ஸோ இந்த ஆக்டில் தான் நமக்கு இப்போ இந்த சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, பிஎஸ்எஃப் ஆக்ட் 1968. ஸோ பஞ்சாபில் 15 கிலோமீட்டர் வரைக்கும் தான் இவங்க ஃபோர்ஸோட இது இருந்தது. பட் இப்போ 50 கிலோமீட்டர் 50 இன்க்ரீஸ் பண்ணது. தே ஆர் நாட் ஹாப்பி வித் இட். ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் ஐட்டம் பாருங்கள். ஆஃப்டர் டிப் இன் கோவிட் ஹிட் ஃபர்ஸ்ட் குவார்ட்டர், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரெக்கவர். ஸோ கோவிட்-19க்கு அப்புறமா நமக்கு இப்போ ரீசெண்டாக தான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பழையபடி கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது என்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னாலே முதலீடு அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்னன்னு பார்த்துடலாம், அதுக்கப்புறம் நியூஸ் ஐட்டம் பார்த்துடலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னா முதலீடு. நம்ம வந்து ஏதாவது ஒரு க்ரோத் இருந்தால் தான் நம்மளோட கண்ட்ரி டெவலப் ஆகும். கரெக்டாக எக்கனாமிக் க்ரோத் இருந்தால் தான் நம்மளோட சோஷியல் டெவலப்மெண்ட், எக்கனாமிக் டெவலப்மெண்ட் எல்லாமே வந்து நடக்கும். சிட்டிசன்ஸோட லைஃப் ஸ்டைல் மாறும், எல்லாமே மாறும். கரெக்டாக. ஸோ அதுக்கான பேஸ் தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறப்போ நீங்கள் ஒரு விஷயத்தில் முதலீடு செய்கிறீங்க. ஓகே, இது வந்து நமக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து நமக்கு மேஜராக பார்க்கணும் அப்படின்னா பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட், இன்னொன்று ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட். ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா உங்களுக்கு பிஸ்னஸஸ் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அது. பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறப்போ கவர்மெண்ட் பண்ணக்கூடியது. ஓகே, ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் என்ன ஆகும், இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து நிறைய ஜாப்ஸ் ஜென்ரேட் ஆகும். இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனி நம்ம கண்ட்ரியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கம்பெனி வந்து நிறைய ஜாப்ஸ் ஜென்ரேட் பண்ணுவாங்க. தென் அது மூலமாக பீப்புளுக்கும் இன்கம் கிடைக்கும், கவர்மெண்ட்டுக்கும் ரெவென்யூ கிடைக்கும், ப்ராஃபிட் கிடைக்கும். கரெக்டாக. ஸோ இதுதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட ஒரு ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரு பேசிக். இது நம்ம வந்து எல்லா கண்ட்ரீஸும் சரி, இல்லை நம்ம இந்தியாவிலே இருக்கிற எல்லா ஸ்டேட்ஸும் சரி, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணணும், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு தான் நிறையா மெஷர்ஸும் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அண்ட் நம்ம கவர்மெண்ட் லைக் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், அவங்க கொண்டு வர ஸ்கீம்ஸும் கூட இது ரிலேட்டடாக தான் இருக்கும். ஓகே, ஸோ ப்ராஜெக்ட் டுடேயோட லேட்டஸ்ட் சர்வே, இப்போ ரீசெண்டாக ப்ராஜெக்ட் டுடே அப்படிங்கிற ஒரு ப்ரைவேட் கம்பெனி ஒரு லேட்டஸ்ட் சர்வே அவங்க வந்து ஒரு சர்வே கண்டக்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் தான் வந்துட்டு ப்ராஜெக்ட்ஸ் வந்து பழையபடி வந்து ரெக்கவர் ஆகிட்டு வருது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து திருப்பி அகெயின் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. ஃபர்தராக எக்கனாமிக் ஆக்டிவிட்டினா நமக்கு அன்லாக் பண்ணதுலேருந்து எல்லாமே ரெக்கவர் ஆகிட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ப்ராஜெக்ட் டெண்டரிங், இன்னொன்று வந்து ப்ராஜெக்ட் கான்ட்ராக்ட்ஸ். ஓகே, ப்ராஜெக்ட் புதுசாக வர்றதா இருக்கட்டும், இல்லை ப்ராஜெக்ட் புதுசாக ஆல்ரெடி இருக்கிற ப்ராஜெக்டை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணுறதா இருக்கட்டும். ஏன்னா ஸ்டால்டு ப்ராஜெக்ட்ஸ் நிறைய ஆயிடுச்சு. ப்ராஜெக்ட்ஸ் பேண்டமிக்னால நிறுத்தி வைக்கப்பட்ட ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது. அண்ட் மேஜராக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதில் தான் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஓகே, ஸோ இந்த 2 செக்டார்லேயும் தான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்குது. மேனுஃபேக்சரிங் உங்களுக்கே தெரியும், இண்டஸ்ட்ரியல் நீட் வந்து ஆப்வியஸ்லி எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் இருக்க முடியாது. ஓகே, எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் எல்லாமே வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் அதிகமாக இருந்திருக்கு. அண்ட் ஆல்சோ இரிகேஷனில் யூஸ்வலி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும். பட் இந்த தடவை டிப் ஆயிருக்கு ஆக்சுவலி. ஸோ இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த ரிப்போர்ட் படி மேனுஃபேக்சரிங் அண்ட் எலக்ட்ரிசிட்டி தான். பட் டிப் ஆகிருக்கிறதுன்றது இரிகேஷன். ஓகே, ஸோ இந்த சர்வே ரிலீஸ் பண்ண அந்த கம்பெனியோட சிஇஓவும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னும் ஃபர்தராக ஆக்சுவலி இன்க்ரீஸ் ஆகும். இப்போ தான் வந்து ஸ்லோவாக எக்கனாமி ரெக்கவர் ஆகிக்கிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம நிறைய விஷயங்கள் கவர்மெண்ட் சைட்லேருந்து மெஷர்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பிஎம் காட்டி சக்தி. இது வந்து இப்போது ரீசெண்டாக நம்ம பிரைம் மினிஸ்டர் லான்ச் பண்ணியிருக்கிற ஸ்கீம். ஓகே, இது என்னென்னா நேஷ்னல் மாஸ்டர் பிளான் 2021, பிஎம் காட்டி சக்தி நேஷ்னல் மாஸ்டர் பிளான் 2021 அப்படின்னு தான் சொல்கிறோம். ஸோ இது வந்து நம்ம என்ன அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பூஸ்ட், மேஜராக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பூஸ்ட் பண்ணுறதுக்காக தான். ஸோ மல்டி மோடல் கனெக்டிவிட்டி டு பூஸ்ட் தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ ஒரு கண்ட்ரிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னாலே நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். கரெக்டாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லைக்
கட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றப்போ எந்த செக்டாராக இருக்கட்டும், இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படின்னா ஹாஸ்பிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லாதனால தான் நமக்கு COVID-19 பேஷண்ட்ஸ் இல்லை, பெட் இல்லாமல் எவ்வளோ இருந்தாங்க அந்த மாதிரி. ஸோ அப்போ ஒரு ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருந்தால் தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போய் ப்ராப்பராக படிக்க முடியும், இந்த மாதிரி சொல்கிறோம்ல. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் நம்ம பிரைம் மினிஸ்டர் இது வந்து நமக்கு எல்லா இடத்துலையும் சொல்லலாம், லைக் ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஏன்னா ரயில்வே எலக்ட்ரிஃபிகேஷன் வந்து நம்ம பாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக ரொம்பவே புஷ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, எலக்ட்ரிஃபிகேஷன் ஆஃப் ரயில்வேஸ் அப்படிங்கிற விஷயம். அண்ட் அதே மாதிரி தான் நமக்கு ஏர்வேஸ், ரோட்வேஸ் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் அந்த மல்டி மோடல் கனெக்டிவிட்டி தான். மல்டி மோடல் கனெக்டிவிட்டினா இன்டர் கனெக்டிவிட்டி பிட்வீன் ரோட், ரெயில் அண்ட் வாட்டர்வேஸ், ஏர்வேஸ். இதெல்லாம் வந்துட்டு அப்போ தான் வந்து நமக்கு ட்ராவல் டைம் ரெடியூஸ் ஆகும், அதே நேரத்தில் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ இதுக்கான ஸ்பெண்டிங் வந்து இந்த ஸ்கீம் மூலமாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் ஃபர்தராக புஷ் பண்ணுறதுக்காகவும் ஆல்ரெடி இதுலேயும் நமக்கு ஸ்டால்டு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அண்ட் ஏற்கனவே பண்ணதை வந்து திருப்பி பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா சோஃபார் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுங்கிறது இதே நீங்கள் சைனா மற்ற கண்ட்ரீஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல நம்ம லேக் ஆகிறோம். அது ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அப்படின்னா கோஆர்டினேஷன் தான். நமக்கு கோஆர்டினேஷன் கேப் வந்து நிறையா இருக்குது. இது வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணப்பவே ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. என்னென்னா, இப்போது ஒரு ரோடு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரோட் போடுறதுக்கு ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட் வந்து ரோட் போட்டுட்டு போயிடுறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் வில்லேஜை வந்து ஒரு அர்பன் சிட்டியோட ஒரு டவுனோட கனெக்ட் பண்ணி ஒரு ரோடு போட்டுட்டு போயிடுறாங்க. பட் அடுத்த ரோடு போட்டு அடுத்த ஒரு ஃபியூ டேஸில் வந்து அதை தோண்டுவாங்க. என்ன அப்படின்னா, இல்லை இந்த மாதிரி டெலிஃபோன் லைன்ஸ் கொடுக்கல, வாட்டர் கனெக்டிவிட்டி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை போட்டுட்டு திருப்பி இது பண்ணுறது, அதுக்கப்புறம் திருப்பி போடுறாங்களா இல்லையாங்கிறது ரெண்டாவது விஷயம். போட்டாலும் அகெயின் செகண்டரி எக்ஸ்பென்ஸ் ஆகும். கரெக்டாக. அதுக்கப்புறம் ஒரு கனெக்டிவிட்டியே இல்லை. ஏன்னா எந்த டிபார்ட்மெண்ட்டோடையும் கன்சர்ன் இல்லாமல் ஒரு டிபார்ட்மெண்ட்டும் தனித்தனியாக ஒர்க் பண்ணுறதுனால எந்த டிபார்ட்மெண்ட்டோட வேலை எந்த டிபார்ட்மெண்ட் செய்யணும். அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி கணக்கு காட்டுறோம். அதுக்கப்புறம் ஆனால் திருப்பி அதை வந்து நம்மளே வந்து டிஸ்ட்ராய் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம சரியாக பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டிபார்ட்மெண்ட் வந்து இன்னும் வேலை பார்க்கணும் அப்படின்ட்டு வராங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரியான கனெக்டிவிட்டி, கோஆர்டினேஷன் கேப் இருக்கு இல்லையா, இதெல்லாம் அனலைஸ் பண்ணி இதெல்லாம் அட்ரெஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த பர்டிகுலர் ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம பிரைம் மினிஸ்டரே சொன்ன எக்ஸாம்பிள். ஓகே, அண்ட் நம்ம இந்த ப்ராஜெக்டோட ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் லைக் நம்ம கண்ட்ரியோட ஆண்டர்ப்ரெனவர்ஸ், நம்ம கண்ட்ரியோட ஸ்டார்ட் அப்ஸ், அவங்களுக்கு தான் மேஜர் புஷ் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து செல்ஃப் ரிலையண்ட்டாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஆத்ம நிர்பர் பாரத் உங்களுக்கே தெரியும், $5 trillion எக்கானமியாக மாறுறதுக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். கரெக்டாக. ஸோ இது ரிலேட்டடான மெஷர்ஸ் தான் இந்த PM காட்டி சக்தி ஸ்கீம் வந்து பண்ண போகுது. ஓகே, நம்ம இந்தியன் யூத் இதில் இன்வெஸ்ட் பண்ணணும், நம்ம கண்ட்ரிக்கு நம்மளே வந்து பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஓகே, வெளியிலேருந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நம்மளோட மேனுஃபேக்சரிங் இன்க்ரீஸ் பண்ணி நம்மளோட எக்ஸ்போர்ட்டை தான் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கீமோட மோட்டிவ். ஓகே, நெக்ஸ்ட்டு, இந்தியா Iran discuss ways to fight drug trafficking from Afghanistan. இது நமக்கு ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி ஒரு செப்டம்பர் மந்தில் பார்த்திங்கன்னா நமக்கு குஜராத்தில் முந்த்ரா போர்ட் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த போர்ட்டில் நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 3000 kg சம்திங் ஹெராயின் வந்து சீஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நம்மளோட டிபார்ட்மெண்ட் ஃபார் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் வந்து இந்த போர்ட்டில் ஆல்மோஸ்ட் ஒரு 3000 kg ஆஃப் ஹெராயின் வந்து சீஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இது ரிலேட்டடாக தான் இந்தியா அண்ட் ஈரான் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நமக்கு இந்த சைடு தான் வந்துட்டு ஸோ இதுதான் நமக்கு இந்தியா அப்படின்னா, இந்த பக்கம் தான் நமக்கு அப்படியே பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், தென் அப்படியே ஈரான், ஈராக் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் ஏஷியா வந்துடும். கரெக்டாக. ஸோ இந்த பக்கம் இருந்து தான் எப்போவுமே யூஸ்வலாக இந்த ட்ரக் டிராஃபிக்கிங் எல்லாமே நடக்கும். இல்லீகல் ப்ரொடக்ஷன் ஆஃப் ட்ரக் மேஜராக நடக்கிறது பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான்லாம். ஸோ ஆப்கானிஸ்தானில் ட்ரக் ஓபியம் ப்ரொடக்ஷன், ஏன்னா ஆப்கானிஸ்தான் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் கிரெசன்ட் அப்படின்னு சொல்லுவோம். கோல்டன் கிரெசன்ட் அண்ட் கோல்டன் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கும். இந்த கோல்டன் கிரெசன்ட் அப்படிங்கிறது 3 கண்ட்ரி, அந்த ஆப்கானிஸ்தான், ஈரான் அண்ட் பாகிஸ்தான். ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கிரெசன்ட் ஷேப்பில் வந்துடும். ஸோ இந்த 3 கண்ட்ரி சேர்ந்தது தான் நம்ம கோல்டன் கிரெசன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 3 கண்ட்ரியும் தான் இல்லீகலாக ஓபிஎம் ப்ரொடக்ஷன், ட்ரக் இருக்கு இல்லையா, ட்ரக் ப்ரொடக்ஷனில் லீடிங்கில் இருக்கிறது என்டையர் வேர்ல்டுலேயே. ஓகே, ஸோ அங்கேருந்து தான் நமக்கு இந்தியா வந்து ஒரு நடுவில் இருக்குது, மிடில் இருக்குது. கரெக்டாக. அதுக்கப்புறம் இந்த பக்கம் நமக்கு கோல்டன் ட்ரையாங்கிள் அப்படின்னு ஒன்று இருக்கும். மியான்மர், லாவோஸ் அண்ட் தாய்லாந்து 3 கண்ட்ரி அதில். ஓகே, ஸோ கோல்டன் கிரெசன்ட்டில் ஆப்கானிஸ்தான், ஈரான் அண்ட் பாகிஸ்தான். கோல்டன்
ட்ரையாங்கிளில் மியான்மர், லாவோஸ், தாய்லாந்து. ஸோ இங்கேருந்து இங்கே ட்ரக் டிராஃபிக்கிங் பண்ணுறது, திருப்பி இங்கேருந்து இங்கே சப்ளை பண்ணுறது, இது இங்கேருந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு, இந்த 2 பிளேஸில் இருந்தும் ஆல் ஓவர் த வேர்ல்டு ட்ரக் சப்ளை பண்ணுறது எல்லாமே நடக்கிறது. ஓகே, அண்ட் இதுக்கு வந்து நடுவில் மீடியேட்டர் மாதிரி இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரி. ஸோ மோஸ்ட்லி எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இல்லீகலாக வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையாவே இருக்குது. ஏன்னா நம்ம தானே பக்கத்தில் இருக்கோம். இந்த பக்கம் இருந்து பார்த்தா வெஸ்ட்லேருந்து பார்த்தா கோல்டன் கிரசன்ட் பக்கத்தில் இருக்குது, இந்த பக்கம் இருந்து பார்த்தா கோல்டன் ட்ரையாங்கிள் பக்கத்தில் இருக்குது. அண்ட் மேஜராக ஆப்கானிஸ்தான், ஈரான் அண்ட் பாகிஸ்தானில் தான் கோல்டன் ட்ரையாங்கிளை விட வந்து ட்ரக் ப்ரொடியூஸ் பண்ணுறது நிறையா. அண்ட் அதுதான் வந்துட்டு நமக்கு ஆல் ஓவர் த வேர்ல்டு சப்ளை பண்ணுறது. இல்லீகல் ட்ரக் டிராஃபிக்கிங் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இன்வால்வ் ஆகிருக்கும். அது ஹியூமன் டிராஃபிக்கிங்காக இருக்கட்டும், இல்லைனா டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கு இருக்கட்டும், இல்லைனா அந்த டெரர் ஃபண்டிங்காக இருக்கட்டும், எல்லா விஷயத்துக்குமே இதுவாக இருக்குது. ஸோ இப்போ ரீசெண்டாக அந்த முந்த்ரா போர்ட்லேருந்து இவ்வளோ கேஜிஎஃப் ஹெராயின்ஸ் சீஸ் பண்ணவும் நம்ம அதானி போர்ட்ஸ் தான், அவங்க குஜராத் தானே. ஸோ அவங்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இனிமேல் வந்து நாங்கள் இந்த மாதிரி ஈரான், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான்லேருந்து வரக்கூடிய கண்டெய்னர்ஸ் வந்து எந்த கண்டெய்னர்ஸுமே எங்கள் போர்ட்டில் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து அப்படி சொல்லவும் ஈரானுக்கு வந்து அவங்களுக்கும் ஒரு கைண்ட் ஆஃப் எக்கனாமிக் லாஸ் தானே. ஸோ அது ரிலேட்டடாக தான் வந்து ரீசெண்டாக இந்தியா அண்ட் ஈரான் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்தராக வந்துட்டு நாங்கள் நிறைய ஸ்டெப்ஸ் எடுப்போம் லீகலாக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. ஓகே, அண்ட் இப்போது நமக்கு ரீசெண்டாக ஆப்கானிஸ்தானில் நடந்திருக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ், எஸ்பெஷலி நம்ம தாலிபான் டேக் ஓவர் பார்த்துட்டோம். லைக் எவ்வளோ ஃபாரின் ஃபோர்ஸஸ், யூஎஸ் ஃபோர்ஸஸ்லாம் வந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தது, தென் ஆப்கான் ஃபோர்ஸஸ் ஃபைட் பண்ணது, தென் அங்கே இருக்கக்கூடிய பாவர்ட்டி, டெவலப்மெண்ட் வந்து ஸ்டக் ஆகி நின்னது, இது எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி ட்ரக் ப்ரொடக்ஷனுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு 100 நியூ சைனிக் ஸ்கூல்ஸ் வில் அட்மிட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் 2022 to 23. ஃபஸ்ட்டு சைனிக் ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடாக நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமியில் என்டர் ஆகிறதுக்காக நமக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே எஜுகேஷன் அது ரிலேட்டடாகவே இருக்கும். அதுதான் வந்துட்டு இந்த சைனிக் ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறது. இது வந்து நமக்கு 1961 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அண்ட் இதோட மேஜர் எய்ம் பார்த்திங்கன்னா ப்ரிப்பேரிங் பாய்ஸ் அகடமிக்கலி, ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி ஃபார் என்ட்ரி இன்டு த நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி. இங்கேயும் நமக்கு அதே மாதிரி தான் சிபிஎஸ்சி சிலபஸ் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. கிளாஸ் 6 to 12 வந்து இருக்கும். சிபிஎஸ்சி தான் டிரெக்டடும் பண்ணுவாங்க, எல்லாம் கரெக்டு தான். பட் அந்த எஜுகேஷன் வந்து ஆஃப்டர் சம் 10th நினைக்கிறேன். ஸோ ஆஃப்டர் 10th வந்து உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடாக ஆயிரும். லைக் டிஃபென்ஸ் அகாடமிக்குள்ளே என்டர் ஆகுறதுக்கு அவங்களோட மைண்ட் செட்டை ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி ஆயிரும். அண்ட் இது வந்து நமக்கு அட் ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஃபார் ஒன்லி பாய்ஸ், பட் இப்போது கேர்ள்ஸுக்கும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக. அண்ட் இப்போ நியூஸ் ஐட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் இந்தியாவில் 33 சைனிக் ஸ்கூல்ஸ் தான் இருக்குது. இப்போ நியூஸ் ஐட்டம் நமக்கு புதுசாக 100 நியூ சைனிக் ஸ்கூல்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்ட் இந்த சைனிக் ஸ்கூல், இந்த 33 ஸ்கூல்ஸுமே ஆல்ரெடி வந்து 3000 பீப்புள் தான் அக்கோமடேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இப்போ புதுசாக 100 சைனிக் ஸ்கூல்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதா இருக்காங்க. இது வந்து நமக்கு ஃபீஸ்லலாம் கூட சில கன்செஷன்ஸ்லாம் கூட கொடுப்பாங்க. லைக் 50% அந்த மாதிரி அப்பர் லிமிட் ஏதாவது இருக்கும், அதெல்லாம் வந்து கன்செஷன் கொடுப்பாங்க. கிளாஸ் ஸ்ட்ரென்த் அதே மாதிரி கொடுப்பாங்க. தென் இதெல்லாமே பியூராக மெரிட் பேசிஸில் தான் செலெக்ஷன் இருக்கும், கிளாஸ் 6 to class 12. ஓகே, அண்ட் அதே சிபிஎஸ்சி தான் நமக்கு, எஸ்பெஷலி சிபிஎஸ்சி டெல்லி வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. ஓகே, சைனிக் ஸ்கூல்ஸ் இப்போ ரீசெண்டாக கேர்ள்ஸுக்கும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வேர்ல்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் டே. இது வந்து இன்றைக்கி October 14th வேர்ல்டு ஸ்டாண்டர்ட்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இந்த வேர்ல்டு ஸ்டாண்டர்ட்ஸ் டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்டைசேஷன் டு த குளோபல் எக்கானமி. குளோபல் எக்கானமியில் ஸ்டாண்டர்டைசேஷன் ஒரு தரம் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ், அந்த இதுதான் வந்துட்டு இந்த நம்ம வேர்ல்டு ஸ்டாண்டர்ட்ஸ் டேயாக நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் எவ்ரி இயர். இந்த வருஷத்தோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஷேர்டு விஷன் ஃபார் அ பெட்டர் வேர்ல்டு. ஓகே, அண்ட் இது வந்து நமக்கு மேஜராக எஸ்டிஜி ஃபோக்கஸ்டாக இருக்கும். லைக் எஸ்டிஜி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், நமக்கு ஒரு 17 கோல்ஸ் அண்ட் ஃபியூ டார்கெட்ஸ் இருக்குது இல்லையா, அது ரிலேட்டடானது தான் இந்த தீம், இந்த வருஷத்தோட தீம். அண்ட் நமக்கு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஐஎஸ்ஓ. ஸோ இது வந்து நமக்கு 1947 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க இந்த இருக்குது. ஸோ ஃபவுண்டட் ஆன் 23rd February 1947 அண்ட் தி ஆர்கனைசேஷன் ப்ரமோட்ஸ் வேர்ல்டு வைட் ப்ரொப்ரேட்ரி இண்டஸ்ட்ரியல் அண்ட் கமர்ஷியல் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ உலக அளவில் நமக்கு வந்து நம்மளுக்கு அந்த ஒரு கமர்ஷியல், இண்டஸ்ட்ரியல் அண்ட் ப்ரொப்ரேட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ்னு ஒன்று இருக்கணும். கன்சியூமருக்கு நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ்ட் ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு சர்வீஸோ ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஐஎஸ்ஓட மேஜர் எய்ம்.
and it makes standards and guidelines for a variety of businesses and purposes and publishes technical reports. So இது வந்து variety of business, நமக்கு business purpose இருக்கட்டும் இல்லை அவங்களே technical reports publish பண்ணுறது, guidelines கொடுக்குறது எல்லாமே வந்து இவங்க பண்ணுறாங்க. So it's an international standard setting body composed of representatives from various national standards organizations. Okay, நிறைய standard organizations-ஓட ஒரு இது வந்து இவங்களுக்கு இருக்குது. And in the international standards organization like ISO-ங்கிறது international organization for standards. ISO-ஓட expansion வந்து international standards organization கிடையாது, நானே இப்போ மாற்றி சொல்லியிருக்கேன். ஸோ சாரி, லைக் ஐஎஸ்ஓங்கிறது நமக்கு வேற ஒரு லாங்குவேஜ் வேர்டு, நமக்கு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ஃபார் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்ட்ஸுன்றது தான் நம்மளோட இது பேர். ஓகே, ஸோ இது வந்து நமக்கு நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ், நிறைய ஆர்கனைசேஷனோட ஒரு கம்பைனேஷன் தான். லைக் இன்டர்நேஷ்னல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன் ஒன்று இருக்குது, தென் இன்டர்நேஷ்னல் எத்திக்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ்னு ஒன்று இருக்குது, தென் இன்ஸ்டியூட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு இருக்குது. ஸோ அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாலண்டரியாக அவங்களே ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ். அதுதான் வந்துட்டு இந்த இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடியது. ஓகே, ஸோ ஃபார் எல்லா நியூஸ் ஆர்டிகல்ஸும் நம்ம கவர் பண்ணியாச்சு. பிஎஸ்எஃப் பற்றி பார்த்தாச்சு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி பார்த்தாச்சு. இதில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நமக்கு நிறைய மாடல்ஸும் இருக்குது. ஓகே, லைக் இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் 2 விஷயம் மேஜராக சொன்னேன், பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட், ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நமக்கு மேஜராக நம்ம நிறைய டைம் பார்க்கக்கூடியது பிபிபிபி, பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடல். ஸோ இந்த மாதிரி 3 மாடல் இருக்குது. பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் மாடல் இருக்குது, தென் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் மாடல் இருக்குது, தென் 2 கம்பைன் ஆகி பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடல் இருக்குது. அண்ட் அது போக நமக்கு வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், டொமஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட், செக்டார் ஸ்பெசிஃபிக் இன்வெஸ்ட்மெண்ட், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஏன்னா செக்டாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இப்போ நான் எப்படி எஜுகேஷனல் செக்டார், ஹெல்த் செக்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம், அது மாதிரி அது ரிலேட்டட் செக்டார் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது. நெக்ஸ்ட்டு பிஎம் காட்டி சக்தி பற்றி பார்த்தாச்சு. மேக்ஸிமம் இதுவும் ரிலேட்டடாக தான் இருக்கும், நிறைய விஷயங்கள் ஓவர்லேப் ஆகும். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலமாக தான் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ண முடியும், டெவலப் பண்ண முடியும் ஃபர்தராக. அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது. தென் கோல்டன் கிரெசன்ட் பற்றி உங்களுக்கு சொல்லிட்டேன், கோல்டன் ட்ரையாங்கிள், மற்ற 3 கண்ட்ரீஸ் மியான்மர், லாவோஸ் அண்ட் தாய்லாந்து. தென் சைனிக் ஸ்கூல்ஸ், டிஃபென்ஸ் அகாடமி பற்றி பார்த்தாச்சு. தென் வேர்ல்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் டே. ஸோ that's it for today guys. Thank you so much for watching. See you tomorrow.